சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 648 86 879. வணக்கம். நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். ரொம்ப நேர்மையா எல்லா சட்டத்திட்டங்களையும் மதிச்சு தொழில் செய்றீங்க. ஒரு நாள் நீங்க அனுப்புன ஒரு லாரி நிறைய சரக்க அதிகாரிங்க நிறுத்துறாங்க. எல்லா பேப்பரும் பக்காவா இருக்கு. ஆனா இன்வாய்ஸ்ல இருக்கிற அட்ரஸ்ல ஒரே ஒரு பின்கோட் நம்பர் தப்பா இருக்கு. அதுக்காக உங்களுக்கு 22 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டா இப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்ல. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு நிஜ நிகழ்வு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன எண்ணுக்கும் 22 லட்சம் ரூபாய்க்கு நடந்த ஒரு பெரிய சட்ட போராட்டம். இதுல ஒரு பக்கம் சட்டத்தின் கண்டிப்பான அமலாக்கம், மறுபக்கம் ஒரு சாதாரண மனித தவறு. இந்த ரெண்டுல எது ஜெயிச்சதுன்னு தான் ஆழமாக பார்க்க போறோம். ஆமா, இந்த வழக்கு உண்மையிலே பல முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. இது வெறும் ஒரு அபராதம் சம்பந்தப்பட்ட வழக்கு இல்ல. சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். சரி, முதல்ல இந்த வழக்கின் பின்னணிய கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கலாம். சரக்கு எங்கிருந்து எங்க போச்சு, என்ன நடந்தது? குஜராத்ல இருந்து மேற்கு வங்காளத்திற்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் அனுப்பப்படுது. இது ஒரு பில் டு ஷிப் டு முறையில நடக்குது. ஒரு நிமிஷம், பில் டு ஷிப் டுனா என்னன்னு நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா, இது ரொம்ப எளிமையானது தான். நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருளா ஆர்டர் பண்ணி உங்க நண்பர் வீட்டுக்கு டெலிவரி செய்ய சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பில் உங்க பேருக்கு வரும், ஆனா பொருள் உங்க நண்பரோட முகவரிக்கு போகும். இதுதான் பில் டு ஷிப் டு. தொழில் உலகத்துல இது சர்வசாதாரணம். ஒருத்தர் பொருளை வாங்குவார், பில் டு, ஆனா அந்த பொருள் அவருடைய இன்னொரு கிளைக்கோ அல்லது அவருடைய வாடிக்கையாளருக்கோ நேரடியாக அனுப்பப்படும். இந்த மாதிரி பரிவர்த்தனைகள்ல ஆவணங்கள் ரொம்ப துல்லியமா இருக்கணும். ஓகே, புரியுது. அப்போ இந்த வழக்குல ஆவணங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தது? அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல. அந்த வண்டியை நிறுத்தி சோதனை செய்த அதிகாரிகளுக்கு தேவையான எல்லா ஆவணங்களும் இருந்துச்சு. முறையான வரி இன்வாய்ஸ், ஈவே பில், சரக்க ரயில்ல அனுப்புனதுக்கான ரயில்வே ரசீதுன்னு எல்லாமே பக்கவா இருந்துச்சு. பொருளோட மதிப்பு, கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி, அனுப்புனர் பெறுபவர் விவரம்னு எல்லாமே தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ எங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது? பிரச்சனை ஆரம்பிச்சது ஒரே ஒரு இடத்துல தான். அந்த இன்வாய்ஸ்ல இருந்த ஷிப் டு முகவரியில. அதாவது சரக்கு போய் சேர வேண்டிய இடத்தோட முகவரியில. பின்கோட்ல ஒரே ஒரு எண் தப்பா டைப் செய்யப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு 700016க்கு பதிலா 700018ன்னு இருந்திருக்கலாம். இது பார்த்தோடனே ஒரு தட்டச்சு பிழை, ஒரு மனித தவறுன்னு அப்பட்டமா தெரிஞ்சது. நினைச்சு பார்க்கவே பதற்றமா இருக்கு. எல்லாத்தையும் சரியா செஞ்சும் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்ல மாட்டிக்கிற நிலைமை. அதுக்கு அதிகாரிங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க இதை ஒரு சாதாரண தவறா பார்க்கல. ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 129(3) பயன்படுத்தினாங்க. ஓ, செக்ஷன் 129. அது ரொம்ப கடுமையான பிரிவு இல்லையா? ஆமா, ரொம்பவே. இந்த பிரிவு சரக்குகள் வழியில் செல்லும்போது ஆவணங்களில் பெரிய தவறுகள் இருந்தாலோ அல்லது வரி ஏய்ப்பு நோக்கம் இருந்தாலோ வண்டிய பறிமுதல் செய்து பெரிய அபராதம் விதிக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்குது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஒரு பின்கோட் தவறுக்காக கிட்டத்தட்ட 21,98,870 ரூபாய். என்னது? ஆமா, அதாவது சுமார் 22 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சாங்க. 22 லட்சமா? ஒரு நம்பருக்காவா? அந்த தொழில் செய்றவருக்கு அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்? இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, ஒருத்தரோட தொழில் நேர்மையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு. நிச்சயமா, அந்த அபராதத்தை கட்டின பிறகுதான் சரக்கே விடுவிக்கப்பட்டது. இந்த அநியாயத்தை எதிர்த்து தான் அந்த மனுதாரர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் கதவு தட்டினார். அப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனப்போ 2 முக்கியமான சட்ட கேள்விகள் எழுந்திருக்கணும். சட்டத்தின் பார்வையில இது எப்படி பார்க்கப்பட்டது? ஆமா, மிகச் சரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. முதல் கேள்வி, வரி ஏய்ப்பு செய்யணுன்ற எந்த நோக்கமும் இல்லாதப்போ ஒரு சாதாரண மனித பிழைக்காக, அந்த பின்கோடு தவறுக்காக, ஆமா, அந்த ஒரு சின்ன தட்டச்சு பிழைக்காக பிரிவு 129 கீழ் இவ்வளவு பெரிய அபராதம் விதிப்பது சட்டப்படி சரியா? சட்டத்தின் நோக்கம் வரி வசூலிப்பதா அல்லது தெரியாமல் செய்யும் சின்ன தவறுகளுக்கு கடுமையாக தண்டிப்பதா என்பதுதான் இதன் சாரம். ஆனா ஒரு நிமிஷம், அந்த அதிகாரியோட பார்வையிலிருந்து யோசிப்போம். தினமும் நூற்றுக்கணக்கான வண்டிகளை பாக்குறாங்க. ஒரு சின்ன தப்பு தான் வரி ஏய்ப்புக்கு முதல் படியா இருக்கலான்னு அவங்க சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா?
எல்லாத்தையும் மனித பிழைன்னு விட்டுட்டா சட்டத்தை எப்படி அமல்படுத்துறது? நீங்க கேட்கறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். களத்தில் இருக்கும் அதிகாரிகளின் சவாலும் இதுதான். ஆனா உங்க கேள்விக்கான பதில்தான் இந்த வழக்கின் இரண்டாவது மற்றும் மையமான கேள்வி. அது என்ன? அது என்னன்னா, இது போன்ற சிறிய தவறுகள் நடக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசே ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அது சுற்றறிக்கை எண் 6438/2018, தேதி 14/9/2018. இந்த சுற்றறிக்கை களத்தில் இருக்கும் அதிகாரிகளை கட்டுப்படுத்துமா இல்லையா? அதாவது அரசாங்கம் போட்ட ஒரு விதியை அதன் அதிகாரிகளே பின்பற்ற வேண்டுமா வேண்டாமாங்கிறதுதான் கேள்வியா? சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த வழக்கின் திருப்புமுனை. ஓ, அப்போ அரசாங்கமே இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ தீர்ப்புக்கு வருவோம். இந்த முக்கியமான கேள்விகளுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுச்சு? யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது? இந்த வழக்குல அலகாபாத் உயர்நீதிமன்றம் மனுதாரர் பக்கம் நின்று ஒரு மிக தெளிவான தீர்ப்பை வழங்குச்சு. அதிகாரிகள் விதித்த அந்த 22 லட்ச ரூபாய் அபராத உத்தரவையும் அதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டீஸையும் முழுமையா ரத்து செஞ்சது. இது அந்த மனுதாரருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. ஆனா நீதிமன்றம் இந்த முடிவுக்கு எப்படி வந்தது? அவங்களோட காரணங்கள் என்ன? வெறும் அனுதாபத்தின் அடிப்படையிலா அல்லது வலுவான சட்ட ஆதாரங்களோடவா? வெறும் அனுதாபம் இல்ல, தெளிவான சட்ட ஆதாரங்களோடு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிமன்றம் தனது தீர்ப்புக்காக நான் முன்பே குறிப்பிட்ட மத்திய அரசின் சுற்றறிக்கையை தான் முக்கிய ஆதாரமா எடுத்துக்கிட்டது. அந்த 2018 சர்க்குலரா? ஆமா, அந்த சுற்றறிக்கையோட பாரா 5ல எந்த மாதிரி தவறுகளுக்கு அபராதம் விதிக்கக்கூடாதுன்னு ஒரு பட்டியலே கொடுத்திருக்காங்க. அதுல பாரா 5B ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. சரக்கு அனுப்புவர் அல்லது பெறுபவரில் முகவரி சரியாக இருந்து பின்கோட்ல மட்டும் தவறு இருந்தா அது ஒரு சிறிய பிழை. அதற்காக பிரிவு 129 கீழ் சரக்கை பறிமுதல் செய்வது, அபராதம் விதிப்பது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாதுன்னு நேரடியாவே சொல்லியிருக்கு. அப்போ அரசாங்கமே இந்த மாதிரி சின்ன தவறுகளுக்கு அபராதம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா களத்துல இருக்கிற அதிகாரிகள் அதை கேட்கல, அப்படிதானே? இது ஆச்சரியமா இருக்கே. ஏன் இந்த இடைவெளி? களத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கைகள் சரியா போய் சேர்றதில்லையா, இல்ல அவங்க இத ஒரு பரிந்துரையா மட்டும் பாக்குறாங்களா? இதுதான் நீதிமன்றம் அட்ரஸ் செஞ்ச முக்கியமான விஷயம். இது ஒரு பரிந்துரை இல்ல, இது ஒரு கட்டளைன்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. உயர் அதிகாரிகள், அதாவது சிபிஐசி போன்ற அமைப்புகள் வெளியிடும் சுற்றறிக்கைகள் அவர்களுக்கு கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகளை முழுமையாக கட்டுப்படுத்தும் என்று நீதிமன்றம் உறுதியாக கூறியது. ஓகே. இதுக்கு ஆதாரமா உச்சநீதிமன்றம் உஷா மார்ட்டின் இண்டஸ்ட்ரீஸ் வழக்குல கொடுத்த தீர்ப்பையும் சுட்டிக்காட்டியது. அந்த தீர்ப்புல துறை சார்ந்த சுற்றறிக்கைகளை கீழ்மட்ட அதிகாரிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆஹா, நீதிமன்றத்தோட பார்வை ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. சட்டத்தின் நோக்கத்திற்கும் அதன் எழுத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவாக காட்டியிருக்காங்க. ஒரு சிறிய எழுத்துப் பிழையை பிடித்துக்கொண்டு சட்டத்தின் எழுத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அபராதம் விதிப்பது சட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே சிதைத்துவிடும் என்பதை நீதிமன்றம் உணர்த்தியுள்ளது. மிகச்சரியா சொன்னீங்க. அதனால பின்கோடில் ஏற்பட்ட தவறு ஒரு தொழில்நுட்ப பிழை அல்லது எழுத்து பிழை மட்டுமே, வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கம் துளிக்கூட இல்ல. அதனால சரக்கு தடுத்து நிறுத்தி அபராதம் விதித்தது சட்டத்தின் நோக்கத்திற்கே எதிரானதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போ அந்த அபராத தொகை? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான உத்தரவையும் நீதிமன்றம் போட்டது. மனுதாரர் ஏற்கனவே செலுத்திய முழு அபராத தொகையும் சட்டப்படி திருப்பிக் கொடுக்கணும்னு உத்தரவிட்டது. இதுதான் நீதியை நிலைநாட்டுவது. அருமை. அப்போ இந்த தீர்ப்பு உங்களுக்கு, அதாவது இந்த பாட்காஸ்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற வரி செலுத்துறவங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இது வெறும் ஒரு வழக்கா பார்க்காம ஒரு பாடமா எப்படி எடுத்துக்கலாம்? இதிலிருந்து நாம 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், சட்டத்தின் ஆன்மாவை புரிந்து கொள்வது. அதாவது வரி ஏய்ப்புக்கான எந்த ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் ஒரு சிறிய எழுத்து பிழைக்காக அதிகாரிகள் உங்களை கடுமையாக தண்டிக்க முடியாது. சட்டம் என்பது வரி ஏய்ப்பை தடுப்பதற்காகத்தான், நேர்மையானவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல. இந்த தீர்ப்பு அந்த வித்தியாசத்தை உறுதிப்படுத்துகிறது. சரி, இரண்டாவது பாடம் என்ன? இரண்டாவது பாடம் அரசு வெளியிடும் சுற்றறிக்கைகளின் சக்தி. குறிப்பாக இந்த 14.09/2018 தேதியிட்ட சுற்றறிக்கை வரி செலுத்துபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆமா, ஒருவேளை எதிர்காலத்துல ஒரு அதிகாரி இந்த மாதிரி சின்ன தவறுக்கு அபராதம் போட முயற்சி செஞ்சா நீங்க இந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி வாதாடலாம். இது வெறும் ஒரு கருத்து இல்ல, உங்களுக்கு சாதகமான ஒரு சட்ட ஆயுதம். இது ரொம்ப பயனுள்ள தகவல். அப்போ மூணாவது விஷயம் என்ன? மூணாவதா, அபராதத்தின் விகிதாச்சாரம், அதாவது
ப்ரொபோஷனாலிட்டி. தவறுக்கு ஏற்ற தண்டனை தான் இருக்கணும். ஒரு சின்ன பின்கோடு தவறுக்கு 22 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. இந்த தீர்ப்பு அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை நியாயமான முறையிலும் விகிதாச்சார அடிப்படையிலும் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. சின்ன தவறுக்கு சின்ன அபராதம், பெரிய தவறுக்கு பெரிய அபராதம். இதுதான் நியாயம். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த தீர்ப்போட தாக்கம் என்னவா இருக்கும்? ஜிஎஸ்டி சட்ட அமலாக்கத்துல இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமா. இந்த தீர்ப்பு ஜிஎஸ்டி அதிகாரிகளின் அமலாக்க முறையில் ஒரு நியாயமான அணுகுமுறை தேவை என்பதை வலியுறுத்துகிறது. உண்மையான வரி செலுத்துபவர்கள் தெரியாமல் செய்யும் சிறிய தவறுகளுக்காக தண்டிக்கப்படக்கூடாது என்பதை இது உறுதி செய்கிறது. சரிதான். இது முறையான ஆவணங்களோடு சரக்குகளை எடுத்துச் செல்லும் நேர்மையான வியாபாரிகளுக்கும் டிரான்ஸ்போர்ட்டர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கும். அவங்க இனிமேல் சின்ன சின்ன தட்டச்சு பிழைகளுக்காக லட்சக்கணக்கில் அபராதம் கட்ட வேண்டியிருக்குமோன்னு பயப்பட தேவையில்லை. ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு சிறிய எழுத்துப் பிழை ஒரு பெரிய நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்க கூடாது. அதை தடுப்பதற்கு சட்டத்திலேயே இடம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. சட்டம் என்பது கடுமையாக இருக்க வேண்டும், ஆனா அது நியாயமாகவும் இருக்க வேண்டும். ஆமா, ஆவணங்களில் ஏற்படும் எழுத்துப் பிழைகளுக்கு இந்த தீர்ப்பு பாதுகாப்பு அளிக்கிறது என்பது சரி. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகளால், அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏற்படும் ஒரு பிரச்சனையால் ஆவணங்களில் தவறு ஏற்பட்டால் என்ன செய்வது? அதற்கு வரி செலுத்துபவரே பொறுப்பாக்கப்படுவாரா, அல்லது அதற்கும் இதுபோன்ற ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா? இது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இது சிஜிஆர் டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.